கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்று வாங்காதீர்கள் என்றான். ஆயக்காரர் என்றால் வரி வசூலிப்பவர் என்று அர்த்தமாகும். வரி வசூலிப்பவர்கள் யோவான் ஸ்நானனிடம் வந்து, எங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள், ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு யோவான், அரசாங்கம் ஒவ்வொன்றிற்கும் எவ்வளவு வரி வசூலிக்க சொல்லியிருக்கிறதோ அவ்வளவு வரி வாங்குங்கள், மக்களிடம் அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றார். வரி வசூலிப்பு வேலை என்றால் இப்போது எப்படி வரி வசூலிக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகவேதான் அதிகமாய் மக்களிடம் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்று கூறுகின்றான். அடுத்ததாக, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறதிலிருந்தே தெரிகிறது, நாம் ஆண்டவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் வாங்கிவிட வேண்டும் என்று. அரசாங்க வேலையை நியாயமானபடி செய்யுங்கள் என்கிறார். பரிதானம் வாங்காதிருங்கள், அப்போதுதான் ஞானஸ்நானம் வாங்கி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியும் என்கிறார். சிறிய கதை ஒன்று உண்டு. அரசாங்க உயர் அதிகாரி ஒருவர் இருந்தார். மக்கள் அவரிடம் எந்த உதவி கேட்டு சென்றாலும், இதை செய்ய வேண்டுமானால் கொஞ்சம் செலவாகுமே என்று கூறுவார். கூறினதும் அல்லாமல் எப்படியாவது வந்தவர்களிடம் பணம் வாங்கி கொண்டுதான் அந்த உதவி அவர்களுக்கு செய்வார். கடைசியாக அந்த பணத்தினால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அத்தனையும் வீணான செலவுகளை தான் செலவழித்தார் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எந்த பணியை செய்தாலும் அதில் ஒரு நியாயம், நேர்மை, பண விஷயத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு பிறந்து வளர்ந்து அவர் ஊழியம் செய்ய மக்களோடு மக்களாக வரும் முன்னர் இந்த யோவான் இயேசுவை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வழிகாட்டியாக, முன்னோடியாக அநேக காரியங்களை செய்கிறான் என்று பார்க்கின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நமக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் செய்ய வேண்டும். மக்களை கஷ்டப்படுத்தி அதிகமாய் எதையும் வாங்கக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த அருமையான பிள்ளைகள் உம்மிடம் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க கிருபை செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.